மனித வாழ்வு மகத்தானது, அது மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் பொழுது என்று சொன்ன மாமேதை மார்க்ஸ் வழியிலே இந்த சென்னை நடுக்குப்பத்திலே பிறந்து இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லா உன்னத தலைவனாக திகழ்ந்த நமது முப்பாட்டன், நமது தாத்தா, நமது தொப்புள் கொடி உறவு, நமது இரத்த உறவு சிந்தனை சிற்பி ஐயா சிங்காரவேலரனுடைய பிறந்த நாள் நிகழ்வை ஒட்டி நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வினுடைய தலைவர், நெய்தல் மக்கள் கட்சி தலைவர் தோழர் பாரதி அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர் அவர்களே, இந்த நிகழ்விலே உரையாற்ற வந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், எந்நாளும் கடலோர மக்களோடு தோழமையோடு பழகக்கூடிய அன்பு தோழர் TSS மணி அவர்களே, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நம்ம ஊர்ல இருந்து இங்க பக்கத்துல இந்த நடுக்குப்பத்தில் தான் பிறந்தார். அவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது, மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். சென்னையில் அவருக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அங்கே பாரிமுனை உயர்நீதிமன்றத்தை தாண்டி அப்படியே தொடங்கினோம்னா இந்த கடற்கரை சாலை முழுவதும் நீலாங்கரையை தாண்டி வரைக்கும் திருவான்மியூர் வரைக்கும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு சொந்தமான இடங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்குது, நமக்கு தெரியும். இந்த லேடி வெல்லிங்டன் பள்ளி வளாகத்திற்கும் விவேகானந்தருக்கு மண்டபத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் அவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் முன்னோர்களுடைய கல்லறை இருக்கிறது. அந்த இடம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவன். நீங்கள் அண்மையில் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. தந்தை பெரியார் குறித்து விமர்சனங்கள் வந்த பொழுது தமிழ்நாடே கொந்தளித்து மிகப்பெரிய பரபரப்பும் பதட்டமும், ஒரு மாபெரும் தலைவர் குறித்து விமர்சனம் செய்து விட்டார்கள் என்று ஒரு பரபரப்பு பதட்டம் தமிழ்நாடு முழுவதும் நிலைச்சு. அந்த தந்தை பெரியாருக்கு ஆசானாகவே இருந்தவர் அந்த தந்தை பெரியார் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தான் எனக்கு ஆசிரியர்னு சொல்லியிருக்கார். சிங்காரவேலருக்கு பின்னர் புரட்சியாளர்கள் பிறக்கவில்லைன்னு சொல்றாரு. சிங்காரவேலனை போல் எங்கேனும் கண்டதுண்டா அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் பாடிட்டு சிங்காரவேலரோடு புரட்சியை செத்து போச்சுரா இந்த நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு. அரசியலில் யோக்கியன் உத்தமன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மறைந்து விட்டார்னு மூதறிஞர் ராஜாஜி சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய மாபெரும் தலைவர்கள் இன்னைக்கு ரஷ்ய புரட்சியை நடத்தின ஒரு 1917 அக்டோபரில் உலகத்தை புரட்டி போட்ட கம்யூனிஸ்ட் புரட்சி, அக்டோபர் புரட்சி, அந்த புரட்சியை நடத்தின அந்த மாமேதை லெனின் கேட்பாராம், அந்த கிழக்கினுடைய அந்த புலி அந்த சிங்காரவேலர் எப்படி இருக்காரு, அந்த கிழக்கு திசையினுடைய டைகர் புலின்னு சொல்லிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை புகழ்ந்த மாமேதைகள் உண்டு. இந்த கேடிகே தங்கமணின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தார். அந்த தலைவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு ஒரு கூட்டத்தில் கலந்துட்டு வரும்போது அங்கே ரஷ்யாவை சேர்ந்த தோழர்கள், உங்களுக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை தெரியுமா அப்படின்னு ரஷ்யாக்காரங்க கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும். அவருக்கு நீங்கள் கை கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் கை கொடுத்துருக்கா. அந்த கையை கொடுங்க, நாங்கள் அந்த கையை பிடிக்கணும். ஏன்னா சிந்தனை சிற்பி சிங்காரவேலரோடு கைகுலுக்கி இந்த கைகளை கைகுலுக்குவதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம்னு ரஷ்யாக்காரன் சொல்லி கேடிகே தங்கமணியுடைய கையை கொடுக்குறாருன்னு கேடிகே தங்கமணி தன்னுடைய வரலாற்று பக்கங்களில் எழுதி வச்சிருக்காரு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இந்த மயிலாப்பூரிலே பிறந்திருந்தால், ஒரு சர்மாவாக பிறந்திருந்தால், இந்த மயிலாப்பூர்காரர்கள் எல்லாம் அவருக்கு மாஸ்கோவிலே சிலை வைத்திருப்பார்கள் சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்றாரு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஒரு பிராமண சமூகத்திலே பிறந்திருந்தால் இந்த இந்தியாவில் உள்ள எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அவருக்கு போய் மாஸ்கோவிலேயே சிலை வச்சிருப்பாங்க. அவரு இந்த நெய்தல் நிலத்தில் அந்த கடலோடி இனத்தில் பிறந்துட்டாரு, அதனால அவர் கண்டு காணாம விட்டுட்டாங்க. வெட்டுக்கிளிகளையும் பச்சோந்திகளையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த உலகம் ஒரு புரட்சி புலியை மறந்து விட்டனர் அல்லது மறக்க வைக்கப்பட்டு விட்டனர்னு அறிஞர் அண்ணா தன்னதுடைய வரலாறுல சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்காரு, ஒரு உரையாற்றி இருக்காரு. இறுதியாக அவரை ஒரு தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் பார்த்தேன். தளர்ந்த நடை, நரைத்த முடி, அப்படியே வர்றாரு. ஆனால் அவருடைய உள்ள உறுதி மட்டும் மாறலை அப்படின்னு சொல்றாரு.
மிகப்பெரிய போராளி, பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் போட்டாங்க. ரயில்வே தொழிற்சங்க போராட்டம். இந்த கடலோடிகள் சமூகத்தில் பிறந்தவர் தான். கடலோடிகளுக்காக அவர் பெரிய அளவில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. ஒட்டுமொத்த மனித குலம் விடுதலை ஆகும்டா, எங்களுக்கு எல்லா ஜாதியும் ஒன்று தாண்டான்னு நினைச்சவர். அட்டவணை சாதியே சமூகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அந்த போராட்ட களத்திலே கிடக்கும் பொழுது அங்கே யாருமே அவங்களுக்கு உதவி செய்யாத போது அவர் தூக்கி தன்னுடைய தோளில் அந்த பிணத்தை தூக்கி போட்டு வந்தார்னு வரலாறு சொல்லுது. சிங்காரவேலர் இது மண்ணெண்ணை தொழிற்சங்க நடத்துற மண்ணெண்ணை தொழிற்சாலை இருக்கு. இந்த மண்ணெண்ணை தொழிற்சாலை எளிதில் தீப்பற்றி கொள்ளு, நீங்க தேவையில்லாம இந்த மண்ணெண்ணை தொழிற்சாலையில தீப்பிடிச்சு விளையாடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு வெள்ளக்கார அதிகாரிகள் வந்து சொல்லும் போது, இந்த மண்ணெண்ணெய் தொழிற்சாலையில பிடிக்கிற தீயை விட புரட்சி தீ ரொம்ப அபாயமானது, நீங்க எங்களோட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேலர் தனியா போனவர். இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா பணியாற்றார் தனி ஒருவர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். பல உயர்குடிகள் சொல்லப்படுற சமூகங்கள்லாம் அந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழங்கியவர்கள், என்னை போன்றவர்கள், தோழர் ராகவேலை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய வாரிசுகளாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அவர் பேரை சொல்வதற்காக. ஆனால் அவருக்கு அன்னைக்கு தனியாக போய் நின்றாரு. அதே வெள்ளக்கார ஆட்சி நடக்குது, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஒரு மனிதனாக வழக்கறிஞராக போறாரு. மீன் பிடிக்க வந்தவங்கெல்லாம் வந்து இந்த காலத்தில் வக்கீலுக்கு வந்துட்டாங்கய்யா, மீன் பிடிக்கிறவன்லாம் வக்கீல் தொழிலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அடுத்த நாள் அந்த பரின்னு மீனை போடுற பரிக்கில் சட்ட புத்தகங்களை போட்டுட்டு இடுப்பில் கட்டிட்டு பெரிய வழக்கறிஞர்கள் பெரிய மூத்தவர்களாக இருக்கிற இடத்துல அப்படி மேசையில் தூக்கி போட்டு உட்கார்ந்தாரு. என்ன சிங்காரவேலர் புத்தகத்தை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள்லாம் தற்பை புல் பிடிச்சி வேதம் ஓதி பிச்சை எடுத்து பிழைக்கிற கூட்டம், கடலில் போய் மீன் பிடிச்சி பிழைக்கிற கூட்டத்தை சேர்ந்தவன், அதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வெக்கமும் கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தை கலக்கினவர். பெரிய தலைவர்கள், பெரிய அலங்கியர்கள், பெரிய நீதிபதிகள் அவரை கண்டு நடுங்கியிருக்காங்க. தனி ஒருவராக துண்டு பிரசுரத்தை எடுத்து அப்படியே இந்த சென்னை உயர்நீதிமன்ற வாயில் முன்பு நின்று வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சிக்கு எதிராக வெறும் பிரச்சாரம் செய்தவர். அந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்பும் பொழுது எனது மக்களுக்காக நான் வந்து சேவை செய்ய முடியாத அளவுக்கு இந்த கருப்பு கோட்டு இந்த கருப்பு அங்கி என்னடான்னு பிச்சு எரிஞ்சு அப்படியே உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று எரிச்சு தூக்கி போட்டு இந்த வக்கீல் தொழிலைய மயிருக்கு சமம்டான்னு தூக்கி போட்டு வெளியே வந்த ஒரு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மக்களுக்காக போராட வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை குறித்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சென்னை மெரினா கடற்கரை உலகத்தினுடைய மிகப்பெரிய நீளமான கடற்கரைன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெருநகரம். இந்த நகரத்தினுடைய இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வ குடிகள், மீனவர்கள். இந்த வரலாறு மறைக்கப்படுது. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தலைமைச் செயலகம் இருக்கிற இடம் மீனவ குப்பம்னு சொல்றாங்க. முழுக்கவே இங்க வாழ்ந்த மக்கள், முதற் குடிமக்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணில் வந்து உரிமை கொண்டாடக்கூடிய தகுதியும் ஆற்றலும் உள்ள மக்கள் இந்த பூர்வ குடிகள் சொன்னா இந்த மீனவர் சமுதாயம் தான். அதுக்கு பின்னாடி பிற சமூகங்களாக வர்றாங்க, அப்படிப்பட்ட சமுதாயம். ஆனால் என்ன நடந்துச்சு? 1980களில் இந்த கடற்கரை அழகுபடுத்துறோம்னு சொல்லி நம்ம போராடினதுக்காக மீனவ சமுதாய மக்களை சுட்டு கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த அரசு மிகப்பெரிய தாக்குதல். அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அதுவும் நடந்துச்சு. அவரே அச்சப்பட்டு சில நாட்கள் வந்து கடற்கரையில் அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகலைன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய அதிகாரியாக போற்றப்படுகிற, மாவீரனாக போற்றப்படுற அந்த வால்டர் தேவாரம் கூட வந்து மீனவர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தப்பிச்சு ஓடினார். அன்னைக்கு நெஞ்சை கொடுத்து துப்பாக்கி சூட்டுக்கு இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்காக நம்ம செத்து போனோம். இன்னைக்கு 4 கல்லறைகள் வந்துருச்சு. 4 கல்லறைகள் வந்துருச்சு. நம்ம வெளிப்படையாகத்தான் பேசுகிறோம். எந்த கட்சிக்கும் நம்ம சாதகமான ஆட்கள் கிடையாது. முன்னாள் முதல்வர்களெல்லாம் வரிசையாக இங்கே புதைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ 200 வருஷம் கழிச்சு இங்கே என்ன நடக்கும்? 200 வருஷம் கழிச்சு எத்தனை கல்லறைகள் வரப்போகுது? கடலும் கடற்கரையும் கடலோடிகளுக்கேன்னு சொன்னார். சிங்காரவேலரை போன்று ஜீவரத்னம்னு ஒரு தலைவர் இருந்தார். யார் இங்கே குறைந்தவர்கள் இந்த மண்ணில்? சிங்காரவேலர் இந்திய தலைவர்களில் முதன்மையானவர். காந்தியை பார்த்து கேள்வி கேட்டவர். நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு கம்யூனிசம்னா என்னன்னு தெரியலேன்னு காந்திக்கு புத்திமதி சொன்னவர். மதம் மாறினா சாதி ஒளிஞ்சிரும்னு அம்பேத்கர் சொன்னபோது அம்பேத்கருக்கு புத்திமதி சொல்லி மதமாற்றம் தீர்வல்லன்னு கடிதம் எழுதினவர். தமிழ்நாட்டினுடைய எல்லா தலைவர்களும் அவர்கிட்ட கைகட்டித்தான் நின்றுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவன். இன்னைக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு இந்த கடற்கரை சாலையில் ஒரு சிலை இருக்கா? எல்லாருக்கும் சிலை இருக்கு. அப்படியே வரிசையாக எண்ணிக்கிட்டே வாங்க. அங்கேருந்தே தொடங்கிருங்க, பல்கலைக்கழகத்திலிருந்தே தொடங்கிடுவோம்.
அல்லது உயர்நீதிமன்றத்துக்கிட்ட இருந்தே தொடங்கிடுவோம். பெரிய சிலை, சின்ன சிலை, குட்டி சிலை, பல கல்வெட்டுகள், பல வளைவுகள், தோரண வாயில்கள் எவ்வளவோ இருக்குல்ல, வரிசையாக இருக்குல்ல. 4 மிகப்பெரிய நினைவிடங்களை கட்டியிருக்கீங்கல்ல. ஆனால் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் வாழ்ந்த இந்த மண்ணில் அவருடைய நினைவு மண்டபத்தை இந்த இடத்துல கட்டினா என் நாடு நாசமாக போயிருமா? தலைகளாக புரண்டுருமா? குடிமூழ்கி போயிருமா? எவ்வளோ ஒரு அநியாயம், எவ்வளோ ஒரு அசிங்கம்! நாமெல்லாம் உண்மையிலே வெட்கி தலைகுனியணும். ஒரு இருசக்கர வண்டி கூட நிறுத்துறதுக்கு இடம் இல்லாத அந்த ராயபுரத்தில் அந்த இடத்துல போய் ஒரு முட்டு சந்தில் ஒரு சின்னதாக 2 இடத்த கட்டி வச்சுட்டு இதில் சிங்காரவேலர் நினைவு மண்டபம், இது ஜீவரத்தில் நினைவு மண்டபம், இதுதான் உங்களுக்குன்னு சொல்கிறானே. எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ திருட்டுத்தனம், எவ்வளோ ஏமாற்று, எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளவு நம்மளை கிள்ளிக்கீரைகளாக குறைச்சி நினைச்சா இந்த வேலையை செய்வாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய சிலையை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு வளாகம் ஒன்று கட்டியிருக்காங்க, சிலையை வச்சுருக்காங்க. ஆனால் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2013-14 காலகட்டங்களில் ஒரு பொதுநல வழக்கு ஒரு வழக்கறிஞர் போடுறாரு. சிங்காரவேலர் ஒரு மிகப்பெரிய தலைவர், உயர்நீதிமன்றமே நடுங்கி போயிடுச்சு. உயர்நீதிமன்றத்துக்கே அந்த வரலாறு தெரியல. இந்த உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய ஒரு மாபெரும் ஒரு சுதந்திர போராட்ட ஒரு வீரன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். அந்த சிங்காரவேலருடைய வரலாறு தெரியாமல் இந்த நாடு இருக்கிறது. அவருடைய இடம் ஆக்கிரிக்கப்பட்டு இருக்கிறது. லேடி வெல்லிங்டன் பள்ளி வளாகம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு சொந்தமான இடம். அந்த வெல்லிங்டன் பிரபு சுதந்திர போராட்ட காலத்திலே சிந்தனை சிற்பி சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர் இடத்தை எல்லாம் கைப்பற்றி அவருடைய மனைவியின் பேரிலே பள்ளிக்கூடத்தை அமைத்துக் கொண்டான். அவருடைய வீடுகள் எல்லாம் சோதனையிடப்பட்டது. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த வரலாறு மறைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வழக்கு தொடுத்து அந்த பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்றம் சொல்லுது, அந்த இடத்துக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கல்வி மேம்பாட்டு வளாகம்னு பேர் வைங்க, அந்த இடத்துல அவருக்கு ஒரு நூலகம் வைங்க, அந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் வைங்க. இதையெல்லாம் உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கைகள் எடுங்கன்னு அரசுக்கு உத்தரவு போட்டுச்சு. அரசு என்ன செஞ்சு நேராக போய் ராயபுரத்தில் ஒரு குட்டியாக 2 இடத்த கட்டி வச்சுட்டு அதுதான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மண்டபம் சொல்கிறான். நாளைக்கு என்ன நடக்கு? நாளைக்கு நீங்கள் இப்போ கொஞ்சம் தான் அந்த சிலை தெரியுது. அந்த சிங்காரவேலர் வளாகம்னு மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த வளாகத்துக்குள்ள சிலை இருக்குது, பெரிய அளவில் வெளியே தெரியாது. அங்கே உள்ள மரங்கள்லாம் மறைக்கு. நாளைக்கு அங்கே ஒரு பந்தலை போட்டுருவாங்க, 4-5 பெரிய ஆட்கள்லாம் போவாங்க, ஒரு மாலையை போடுவாங்க. அந்த ராயபுரத்துக்கிட்ட நம்ம கூடுறதுக்கே இடம் கிடையாது. இந்த காந்தி மண்டபம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த காமராஜ் மண்டபம் எவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னாரே, இந்த தமிழ்நாட்டிலே மதிய உணவு திட்டத்தை அந்த சென்னை ஆனக்கவனி பகுதியிலே முதலாக கொண்டு வந்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். நேற்று சுந்தரவடிவேலு என்ற ஒரு அறிஞர், ஒரு தலைவர் இதை போய் ஐயா காமராசர் அவர்களிடம் சொல்லி, ஐயா மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா, சிங்காரவேலர்னு ஒருத்தர் ஏற்கனவே வெள்ளக்கார ஆட்சி காலத்திலேயே இங்கே கவுன்சிலராக இருக்கும்போது அதை பண்ணியிருக்காரு, அதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நேற்று சுந்தரவடிவேலு காமராசர் அவர்களுக்கு சொல்லி அவர் அதை நடைமுறைப்படுத்தினாருங்கிறது வரலாறு. அப்போ இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட், இந்தியாவிலே முதலாக தெற்காசியாவிலே முதலாக மே தினத்தை கொண்டாடியவர். தெற்காசியாவிலேயே மே தினம்னா என்ன? மே தின கொடியை ஏற்றினவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். தெற்காசியாவிலேயே முதல் தொழிற்சங்கவாதி, முதல் கம்யூனிஸ்ட், முதலாக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். இந்த காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த தோழரே அப்படிங்கிற வார்த்தையை தந்தை பெரியார் அறிமுகப்படுத்தணும்னு ஒரு தவறான வரலாறு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொன்னது சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். தோழர்களே அப்படின்னு அழைச்சது சிந்தனை சிற்பி கான்பூர் மாநாட்டில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அமர்ந்திருந்த மக்களை பார்த்து தோழர்களே என்று சொன்ன பொழுது அந்த அரங்கம் நடுங்கி போனது. எல்லோரும் பதட்டப்ப. ஏன்னா அன்னைக்கு காம்ரேட்ஸ் கூப்பிட்டாலே பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க, தோழர்களேன்னு கூப்பிட்டாலே ஜெயிலு. துணிச்சலாக இந்தியாவில் முதலாக காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி தோழர்களே அப்படின்னு அழைத்தவர் சிங்காரவேலர். அதை எம்என் ராய்னு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் ரஷ்யாவில் இருந்தவர் அவர் எழுதுகிறார். சிங்காரவேலருக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. எம்என் ராய் ஒரு பெங்காலி, அவர் ரஷ்யாவில் போய் உட்காந்துட்டார். சக்கலத்துவாலான்னு ஒருத்தர் இருந்தார், டாட்டாவுக்கு சொந்தக்காரரு, அவர் லண்டனில் போய் இருந்தார். சிங்காரவேலர் இந்த மண்ணிலே இருந்தார். எல்லாரும் இன்னைக்கு கடலை பயன்படுத்தி பல கடத்தல் நடக்கலாம். கடலில் எவ்வளவோ கடத்தல் நடக்குது. பல தவறுகள் கடலை பயன்படுத்தி கடத்தல்காரர்கள்லாம் பல பொருட்களை, தங்கத்தை கடத்துவான், பொருளை கடத்துவான், அதை இதை கடத்துறாங்க. ஆனால் சிங்காரவேலர் எதை கடத்தினார் தெரியுமா? புத்தகத்தை கடத்தினார். வரலாற்றில் அப்படி இருக்கு.
அவர் வாசித்த நூல்கள் எல்லாம் கடல் வழியாக கடத்தல் செய்யப்பட்டு பாண்டிச்சேரியில் வந்து இறங்கிரு. இங்கே கொண்டு வந்து பிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே கண்காணிப்பு இருக்குது. ஆங்கிலேய படையில் ஆங்கிலேய கப்பற்படை ஆங்கிலேய கண்காணிப்பு இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து இறங்கிருமா. பாண்டிச்சேரியில் புத்தகத்தை மூட்டை மூட்டையாக போட்டு இந்த சிப்ஸு நொறுக்கு தீனிகள்னு அது மேலே எழுதி அதை தலைச்சுமையாக சுமந்துக்கிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காட்டு வழியாக நடந்து இந்த அன்னைக்கு உள்ள கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலே ஒரு காட்டு வழி ஒற்றைப்பாதையாக இருந்திருக்கும். அதில் நடந்து கொண்டு வந்து அவர் வீட்டில் கொண்டு வந்து புத்தகத்தை புத்தகத்தை கள்ளக்கடத்தல் மூலமாக கொண்டு வந்து அந்த புத்தக அறிவை இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்கள் மத்தியில் புரட்சி தீயை மூட்டியவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த நாட்டில் இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு நிகரான தலைவனே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் பெரியாரை ஒரே இடத்துல அடைச்சிருவாங்க. பிராமண எதிர்ப்பு, திராவிட இயக்கம், சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்பேத்கரை தீண்டாமை ஒழிப்பு, தலித் மக்களின் தலைவர், சாதி ஒழிப்பு அப்படின்னு நிறுத்திடுவாங்க. எல்லாரையும் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பிராமண எதிர்ப்பு, எல்லா தத்துவங்களுக்கும் ஒவ்வொரு நபர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் பேசின ஒரே ஒரு தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். எல்லாருக்காகவும் பேசினார். தீண்டாமை ஒழிப்பா, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தான் முன்னோடி. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தீண்டாமை ஒழிப்பு குறித்து பேசும் பொழுது இந்தியாவினுடைய உலகத்தினுடைய மாபெரும் தலைவராகிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு 7 வயசு தான். இது உண்மை, வரலாறு. அம்பேத்கருடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு, அதை நாம் மறுக்கவில்லை. உலகத்தினுடைய தலை சிறந்த தலைவன் தான், அதையும் நாம் மறுக்கவில்லை. ஆனால் தீண்டாமை ஒழிப்பு குறித்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பேசும்போது அண்ணல் அம்பேத்கருடைய வயது வெறும் 7 தான் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். பெரியார் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பேசும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது, டார்வின் கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு, அந்த கோட்பாடை படிங்க, கொஞ்சம் கற்றுக்கிறங்க அப்படின்னு பெரியாருக்கு புத்திமதிகள் சொல்லி பெரியாருக்கு பயணச்சீட்டு ஏற்பாடு செஞ்சு ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். இன்னைக்கு புரட்சி கவியாக போற்றப்படுகின்ற அந்த பாரதியார் இருக்கார்ல, பாரதியார் இந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இறுதி காலத்தில் வறுமையோடையும் பசியோடையும் போராடி போய் யானை தூக்கி அவரை வீசி அடித்து போட்டுருச்சு. தினசரி வந்து சின்ன சிற்பி சிங்காரவேலர் வீட்டுக்கு போவாராம். அவர் சிங்காரவேலர் தான் பாரதிக்கு சாப்பாட்டுக்கு உணவுக்கு தேவைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தவர். நம்ம சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அள்ளி அள்ளி கொடுத்தவர். பாரதி வந்து படுக்கையாயிட்டார் யானை தூக்கி வீசி. சிங்காரவேலர் மடியில் தான் உயிர் விடுறாரு. பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்தை எடுத்துகிட்டு போன மூத்த முக்கியமான தலைவர்களில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். ஒரு 7-8 பேர் தான் போகிறாங்க. அன்னைக்கு அவருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை பாரதிக்கு. மகாகவி பாரதி என்று போற்றப்படுகின்ற அந்த மகாகவி பாரதி உயிரை விட்டது சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய மடியில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு தான் நாம் இன்னைக்கு வந்து இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கடலோர சமூகங்கள் வந்து இன்னைக்கு பழவேற்காடு முதல் நீரோடி வரை 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரையினுடைய நிலவரம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எண்ணூரில் என்ன நடக்குது, நொச்சிக்குப்பத்தில் என்ன நடக்குது, பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது, காரைக்காலில், நாகப்பட்டினத்தில், ராமேஸ்வரத்தில் ஒரு காக்கை குருவிகளைப் போல தினந்தோறும் மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்கா? இது தட்டி கேட்குறதுக்கு எவனாச்சும் இருக்கானா? ஒரு நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒருத்தனை சாதியை சொல்லி திட்டா இந்த சமவெளி பகுதியில் 10 நாளைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுதே. ஒரு சின்ன ஒரு கொலை நடந்துட்டா 1 மாதத்துக்கு இந்த நாடே தலைகளாக புரண்டுருதே. 1983 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை காக்கை குருவிகளை சுட்டுக் கொள்வதை போல இனவெறி பிடித்த சிங்கள இராணுவம், சிங்கள கடற்படை இதுவரை சுட்டு கொலை செய்திருக்கிறது. இதற்கு ஏதாவது நீதி நமக்கு கிடைத்திருக்கிறதா? இந்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான் கொந்தளித்து ஏதாவது நீதி பெற்று தந்திருக்கிறார்களா? கடல்னா வந்து நமக்கு அவன் சாக பிறந்தவன் சாகட்டு அப்படின்னு விட்டாங்க. எந்த சட்டமும் மனித உரிமை சட்டங்கள் என்னாச்சு, பன்னாட்டு சட்டங்கள் என்ன சொல்லுது? எல்லை தாண்டவனையெல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்களா? இந்திய மீனவர்கள் குஜராத்தில் இருந்து எல்லை தாண்டி பாகிஸ்தான் பக்கம் செல்கிறார்களே, உங்களுடைய எதிரி நாடு என்று சொல்கிறதே பாகிஸ்தான். யாரையாச்சும் அவன் சுட்டுக் கொள்றானா? பாகிஸ்தான்காரன் இலங்கைக்காரன் சுட்டுக் கொள்றான், கைது செய்யறான், படகை பறிமுதல் செய்யலாம். 1 கோடி ஆழ்கடல் விசைப்படகுகள்லாம் இன்னைக்கு 1 கோடி 1.5 கோடி 2 கோடிக்கு வாங்குறாங்க. சிரமப்பட்டு வங்கி கடன் வாங்கி போகிறாங்க. படகை பிடிச்சி கட்டிடுறான், படகை அந்த நாட்டில் ஏல விடுறான். கைது செய்யப்படுற மீனவர்களை முதல் தடவை 3 மாதம், 2வது தடவை கைது செய்யப்பட்டால் 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம்,
முதல் தடவை 1 லட்சம் ரூபா அபராதம், 2வது தடவை கைது செய்யப்பட்ட 1 லட்சத்திலிருந்து 1 கோடி 2 கோடி அபராதம். பிள்ளை குட்டி எல்லாம் செத்து அப்படியே மடிஞ்சு தினந்தோறும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் மீனவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீனவ குடும்பங்கள் வீதிக்கு வந்து அழுது புலம்பி கத்தி கதறி போராட்டங்கள் நடத்தி எந்த அரசு இதை கண்டுக்கிறது இல்லை. அவ்வளவு ஒரு அவலமான வாழ்வுதான் இந்த கடலோடிகள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டெர்லைட்டில் என்ன நடந்துச்சு, எப்படி சுட்டு கொலை செஞ்சாங்க, அங்கே அணு உலையில் என்ன நடந்துச்சு, கன்னியாகுமரியில் ஒக்கி புயல் நேரத்தில் என்ன நடந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலும் கடற்கரையும் கடலோடிகளுக்கே சொல்கிறோம், ஆனால் கடலிலும் கரையிலும் அதிகாரத்தை இழந்து விட்டோம். சென்னை மாநகரத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் ஒரு ஓரத்துக்கு ஒதுக்கி தள்ளப்படுறோம். ஒரு ஊர்லேருந்து வர்றோம், ஒரு இடத்த கட்டமைக்கிறோம், ஒரு கிராமத்தை அமைக்கிறோம், ஒரு குப்பத்தை அமைக்கிறோம், ஒரு கடற்கரை ஊர் அமைக்கிறோம். நம்முடைய பெருந்தன்மையில் நம்மளுடைய பொது உடைமை சிந்தனையில் இடம் வாங்கும்போது கோயிலுக்குன்னு இடத்த வாங்கிடுறோம். இந்த இடமே கோயிலுக்கு தாண்டா. நம்ம பாட்டை முப்பாட்டை வரும்போது கோயிலுக்குன்னு ஒரு 5 ஏக்கர் இடத்த வாங்குங்க, எல்லாரும் ஆளுக்கு 1 சென்ட் 2 சென்ட் வச்சுக்கிறங்க, பிரித்து கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். கொஞ்ச நாள் கழித்து நமக்குள்ளேயே ஒரு முரண்பாடு வரும், நமக்குள்ளேயே ஒரு சச்சரவு வரும். அப்போ என்ன செய்வான்னா அறநிலைத்துறைன்னு ஒருத்தன் வருவான், வந்துட்டு கோயிலை கைப்பற்றுவான். கோயிலை கைப்பற்றிட்டு இந்த இடமும் எங்களுக்கு தாண்டா சொந்தம், உங்களுக்கு நாங்கள் தர்றோம்டா இடம்னு சொல்லுவான். இடம் வாங்கினது நம்ம பாட்டை முப்பாட்டம். நொச்சிக்குப்பமாக இருக்கட்டும், அது அயோத்திக்குப்பமாக இருக்கட்டும், பல்வேறு ஊர்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இடம் நம்ம தான் வாங்கியிருப்போம். ஆனால் என்ன, ஒரு கோயில் மூலமாக அதை வாங்குவோம். ஒரு பொது உடைமை சிந்தனையில் கோயிலை கைப்பற்றிட்டு அறநிலையத்துக்கு துறைக்கு சொந்தமான இடம்னு நமக்கு அவன் இடம் கொடுப்பான். அதை மட்டும் நிறுத்துறாங்களா? திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த பக்கத்துலலாம் என்டிஓ குப்பை நிலவரத்தையெல்லாம் தெரியும். நல்ல விசாலமாக கடற்கரை ஓரத்தில் அழகாக மீன் பிடிச்சிட்டு வலையை காய போட்டுக்கிட்டு அமைதியாக இருந்த மக்கள் ஒரே 2 மணி நேரம் இடித்து தரமட்டமாக்கி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து 10 மாடியில் இந்த தீப்பெட்டி அடுக்கி வச்சது மாதிரி வீடுகளை கட்டி வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு, கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவன் வலையை கொண்டு வரணும், வலையை உலர்த்தணும், கருவாடை காய போடணும், நிம்மதியாக ஓய்வு எடுக்கணும். இந்த குட்டி வீட்டுக்குள்ளே என்னத்தை செய்ய முடியும்? அப்போ இந்த கடற்கரையை விட்டு நமக்கு துரத்திட்டு கடற்கரையை வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்குற திட்டம் அது அங்கேயே தொடங்கிருச்சு. அந்த பக்கமே தொடங்கிருச்சு, காட்டுப்பள்ளி பக்கமே தொடங்கிருச்சு. எல்லா ஊர்லேயும் வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீம்ஸ்டெக்னு ஒரு திட்டம் போட்டிருக்கான். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலை அங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து தொடங்கி ஒரு நெடுஞ்சாலை மாதிரி வந்து அப்படியே போய் தனுஷ்கோடியில் போய் தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு வந்து ஒரு சாலையை போட்டு கடல் வழியாக போட்டு முடிக்கிறது. சாகர்மாலா திட்டம்னு சொன்னாங்க. இப்போ இந்த தோழர்கள் வந்து இந்த நீலக்கொடி திட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாமல் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பெரிய அறிஞர்கள் பெரிய தலைவர்களை தந்த சமுதாயம் இப்படி சோர்ந்து கிடக்கக்கூடாது, இப்படி வீழ்ந்து கிடக்கக்கூடாது, இப்படி உணர்வற்று கிடக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நெய்தல் மக்கள் கட்சி இந்த கூட்டத்தை கூட்டி ஒரு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். நம்ம தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும், நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அப்துல் கலாம் கூட உலகம் போற்றும் அறிஞர் தான். அவரும் ஒரு மரக்காயிருங்கிற ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய முன்னோர்களும் படகோட்டிகள் தான். அந்த கடலோடிகள் சமூகத்தில் வந்த அந்த அப்துல் கலாம் தான் உலகத்தினுடைய சிறந்த அறிஞராக இவங்களாம் விஞ்ஞானியை ஏற்றுக்கிறாங்க. கரிகால் பெருவளத்தானுக்கு பிறகு தமிழ்தாய் தவமிருந்து பெற்றெடுத்த தவ புதல்வனாக உலகத்தினுடைய அனைத்து புரட்சியாளர்களையும் மாபெரும் புரட்சியாளனாக ஒப்பாறு மிக்காருமில்லா தலைவனாக உலகத்தினுடைய அத்தனை புரட்சியாளர்களுக்கு நிகராக நின்று உலகத்தினுடைய 22 இராணுவங்களை எதிர்த்து போராடி அந்த வீர சாவு எழுதிய அண்ணன் பிரபாகரன் இதே மாதிரி ஒரு கரையோர சமூகத்தில் பிறந்தவர் தான். தலைவர் பிரபாகரன் இதே மாதிரி ஒரு கரையோர சமூகத்தில் பிறந்தவர் தான். அப்படிப்பட்ட தலைவர்களை சார்ந்த சமுதாயம், இப்படிப்பட்ட சிங்காரவேலர் போன்ற உலகம் போற்றுகின்ற அறிஞர்களை சேர்ந்த தந்த சமுதாயம் உணர்வற்று கிடக்கலாமா? உரிமைகளை இழந்து கிடக்கலாமா? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலே நம்ம சோம்பி வீழ்ந்து போகலாமா? அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போக போகிறோம்? அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்போ இந்த தலைமுறை ஒரு தியாக தலைமுறையாக ஒரு போராட்ட தலைமுறையாக மாறவில்லை என்றால் நமது நிலவரம் என்ன ஆகும்? வர வாக்குகளை மட்டும் மாற்றி போட்டு எவனையாச்சும் ஆட்சியில் உட்கார வச்சா போதுமா? சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரை தவிர இந்த கடலோர சமூகங்களிலிருந்து எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது. 22க்கு மேற்பட்ட கடலோர சமூகங்கள் இருக்கிறது. முக்குவர், பறவர், கரையார், கடையர், வளையர், பட்டினவர், பருவதராஜகுலம், செம்படவர், பல சாதிகள் இருக்கு. ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது, ஒரு இடஒதுக்கீடு கிடையாது, தனி தொகுதிகள் கிடையாது. பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மறுக்கிறார்கள். அடையாளமே தெரியல. அழிஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கோம். வந்தவன் போனவெல்லாம் நாய், நரி, பன்னி, குரங்கு எல்லாம் எங்கேயோ போயிட்டான்.
சென்னை வந்து வந்தேரிகளின் வேட்டைக்காடாகிவிட்டது. சேட்டுக்கள் மார்வாடிகளுக்கு இருக்கின்ற மரியாதை வந்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய வாரிசுகள் இருக்கா? சென்னையில் சவுகார்பேட்டை சேட்டுக்களுக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இருக்கா? நம்ம எங்கேயோ ஒரு ஓரத்தில் கிடக்கும், ஒரு மீன் கடையை வைக்க முடியலை. இந்த சாலையில் நம்ம ஊருக்குள்ள நம்ம முற்றத்துக்குள்ள வந்து ஒரு சாலையை போடுறாங்க. இது எங்கள் முற்றம். கடலுக்கு எங்களுக்கு எப்பயுமே ஒரு உறவு இருக்கும். நாங்கள் அப்படி குதிச்சு போய் கடலுக்குள்ள விழுவோம், திருப்பி வருவோம். கடலை பார்த்துக்கிட்டு தான் தூங்குவோம், கடலை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவோம். கடல் தான் எங்களுக்கு தாய், கடல் தான் எங்களுக்கு உயிர். கடலைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு கடலுக்கு தான் எங்கள் முகத்தை காட்டுவோம். எங்கள் முதுகுலாம் வந்து அந்த பக்கம் தான் இருக்குது, சமவெளி பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமவெளியில் என்ன நடந்தால் ஏது நடந்தால் என்னடா, நாங்கள் வி ஆர் ரன்னிங் பேரலல் கவர்மெண்ட். நாங்கள் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு வந்து அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, எங்களுக்கு மிகப்பெரிய கடல் இருக்குது. அது போதும் தானே, நாங்கள் நிம்மதியாக தானே வாழ்கிறோம். எங்கள் ஊருக்குள்ள வந்து நீ சாலை போடுற, எங்கள் ஊருக்குள்ள நீ ரோடு போடுற, எங்கள் முற்றத்துக்குள்ள எங்கள் நடு வீட்டுக்குள்ள ரோட்டை போட்டுட்டு நீங்களாம் இதில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற, நீலாம் இதில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிற, நீலாம் இதில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற. அப்போ எல்லாமே மோசடி, எல்லாமே ஏமாற்று. காரணம், நாம் அதிகாரமற்றவர்களாக வலிமையற்றவர்களாக இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணம் என்பது அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணமாக தான் இருக்கணும். எல்லாமே வந்துடும். இன்னைக்கு சட்டத்திலேயும் வலிமை வந்தாச்சு, ஊடகத்திலேயும் வலிமை வந்தாச்சு. சட்டக்களத்தில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஊடகம் வந்து இன்னைக்கு கையிலேயே ஊடகம் தான். சமூக வலைத்தளமே போதும் ஒரு பிரச்சனையை வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஊடகமும் வலிமையாயிடுச்சு. ஆனால் நம்ம எதில் குறைவாக இருக்கோம்? அரசியல் அதிகாரத்தில். அரசியல் அதிகாரத்தை நம்மால் நுகர முடியவில்லை, அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெற முடியவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, நாடாளுமன்றத்திலே நமது குரல் ஒலிக்கவில்லை. சட்டமன்றத்திலே கட்சிகள் இருந்து வர்றதுங்கிறது வேற. ஒரு அதிமுகவிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும், திமுகவிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும், அந்த கட்சிகளினுடைய தலைமையை மீறி அவர்களால் பேச முடியாது. அந்த கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவங்க சட்டமன்றத்தில் பேசணும். ஆனால் அந்த கடலோர சமூகத்திலிருந்து யார் வந்திருக்காங்க? தென் தமிழகத்தில் என்ன நடந்துச்சு? தேவேந்திர வேளாளருங்கிற சமுதாயம் சாதியின் பெயரால் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மிகப்பெரிய எழுச்சி கண்டாங்க. 1980களில் தொடங்கினது. அடித்து நொறுக்கி தலைகளாக தூக்கி போட்டு இன்றைக்கி மிகப்பெரிய கட்சிகள் இருக்குது, பெரிய தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு எளிதாக வந்து வீழ்த்த முடியாத ஒரு சமூகமாக எழுச்சி பெற்று நிற்கிறார்கள். அட்டவணை சாதியைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் சமுதாயத்துக்கு எவ்வளவோ ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய வந்து தலைவர்கள் உருவாயிட்டாங்க. தமிழ்நாடே வந்து அவர்களை நம்பித்தான், ஆட்சி அதிகாரமே அவர்களை நம்பித்தான் இருக்குங்கிற நிலையை ஆயிடுச்சு. வன்னியர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒடுக்குமுறை. கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில், தொழில் மேம்பாட்டில் எதுவுமே இல்லை. நாங்கள் வயலில் வந்து உழைச்சி ஓடா போய் கிடக்கோம். இந்த நாட்டுக்கே நாங்கள் சோறு ஓடுறோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் முக்கியத்துவம் இல்லை, பொருளாதாரத்தில் முக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 21 பேர் பலி கொடுத்து போராட்டம் நடத்தி, துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்கள் நெஞ்சை கொடுத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை அன்னைக்கு அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய போராட்டத்தினால வந்துச்சு. ஒரு வகையில் வந்து அந்த போராட்டத்தினுடைய அந்த மிகவும் பிற்பட்டோர் அந்த சலுகை என்பது கடற்கரை சமூகங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அதற்கு நாம் நன்றி கடனும் பட்டுள்ளோம். அப்போ அப்படிப்பட்ட எழுச்சியே இந்த சமூகத்தில் உருவாகலை. அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாமா? அப்படியே உறங்கி போய் விடலாமா? உள்ளுக்குள்ளேயே போட்டி பொறாமைகளோடு வாழ்ந்து விடலாமா? நம்ம அப்படியே ஒவ்வொரு ஊர்லேயும் 2 குழுக்கள், 2 தாண்டிட்டா 3, 3 தாண்டிட்டா 4, யார் பெரியவன்கிற போட்டி, யாரையும் வளர விடக்கூடாது. ஆனால் அடுத்தவன்கிட்ட போய் கைகட்டி வாய்ப்புத்தி நிற்கலாமா? நம்மில் உருவாகின்ற தலைவர்களை, நம்மில் உருவாகின்ற அறிஞர்களை, நம்மில் உருவாகின்ற வழக்கறிஞர்களை, நம்மில் உருவாகின்ற கலைஞர்களை, இலக்கியவாதிகளை நாம் தூக்கி நிறுத்தணும். 1980களிலையும் 90களின் துவக்கத்திலேயும் தலித் இலக்கியம், தலித் எழுத்து, தலித் கலாச்சாரம்னு வச்சு இன்னைக்கு தலித் சமுதாயத்தினுடைய எழுச்சியை பாருங்கள். அதே மாதிரி ஒரு நிலை வந்து இன்னைக்கு கடற்கரை சமூகத்தில் கன்னியாகுமரியிலேருந்து உருவாயிருக்கு. அப்போ நாம் இந்த தமிழினத்தின் மூத்த குடிகள், முதற்குடிகள், தமிழினத்தினுடைய இந்த மூத்த குடிகளாகிய முதற்குடிகளாகிய நாம் வீழ்ந்து கிடக்கக்கூடாது, தாழ்ந்து போய் விடக்கூடாது, இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்த கடற்கரை, இந்த கடல், இதிலெல்லாம் நம்ம அதிகாரத்தை நிலைநாட்டணும். சும்மா அச்சப்பட்டு வாழ்ந்து ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா அந்த டாஸ்மாக் நிலவரம்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லா வீட்லேயும் யாராச்சும் ஒரு குடிகாரர் இருக்கார், எல்லார் வீட்லேயும் யாராச்சும் ஒரு குடிநோயாளி இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அழுகிறாங்க, அழுதுகிட்டே இருக்கும்போது சிரிக்கிறாங்க.
திடீர்னு அடிக்கிறாங்க. நைட்டில் வந்து பெத்ததா ஏறி மிதிச்சுட்டு இந்த வடிவேல் கதையில் மாதிரி அடுத்த நாள் காலையில் அம்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிட்டு. எல்லா வீட்லேயும் ஒரு மனநோயாளி இருக்கான், எல்லா வீட்லேயும் ஒரு குடிநோயாளி இருக்கிறான், எல்லா இடத்துலையும் வந்து குடிக்கு அடிமையானவர்களை நாம் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும். ஏன் அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகி போச்சு? அப்போ தாய்மார்களை பார்த்து நான் கேட்குறதுல என்னென்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்து குடிகாரர்களாகி கஞ்சாவுக்கு அடிமையாகி அல்லது டாஸ்மாக்கு அடிமையாகி எந்த வேலைக்கும் போகாமல் உங்களுக்கு வந்து தலைச்சம், நீங்கள் போய் மீன் விற்று நீங்கள் வந்து 500 1000 கொண்டு வரும்போது அம்மா எனக்கு 100 ரூபா கொடுன்னு பறிச்சுட்டு போகிற பிள்ளையை வந்து நீங்கள் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? அல்லது இந்த சமுதாயத்திற்காக இந்த மக்களுக்காக சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய வழியிலே போராடி உங்கள் பிள்ளை செத்து போனால் கூட அது உங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. குடிச்சு உன் பிள்ளை செத்து போகிறத விட இந்த சமுதாயத்துக்காக போராடி செத்து போகுது. கடலுக்கு போகிறவன் வள்ளுவர் சொல்வார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு. சும்மா தூங்குறது மாதிரிடா வந்து சாவுங்கிறது, தூங்கி முழிக்கிறது மாதிரி பிறப்பு அப்படின்னு. கடல் தொழிலாளிக்கு நிரந்தரம் கிடையாது. இலக்கியத்திலேயே நெய்தல் நிலம் என்பது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் தான் சொல்கிறான். அது சோகம் அப்பி கிடக்கும். நெய்தல் நிலமே சோகத்துக்குரியதை. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்குது நிலவரம். நமக்கு உயிர் என்பது துச்சமானது தான். அந்த உயிரை வந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மாதிரி நீதிக்கான போராட்டத்தில் இழப்பதற்கும் துணிச்சலுள்ள இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. நமது தாய்மார்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள்லாம் குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையை வந்து இந்த சமுதாயத்துக்காக கொடுக்கணும், போராட்ட களத்திற்கு அனுப்பி வைக்கணும். நம்ம ஒன்று துப்பாக்கி தூக்கிட்டு நின்று யாரும் சுடுங்கலாம் சொல்லலை. ஒரு வீதிக்கு வாங்க, களத்துக்கு வாங்க. 100 கணக்கில் 1000 கணக்கில் வந்து உட்கார்ந்துட்டா நிலவரம் என்ன ஆகுது? பழவேற்காடு மீனவர்கள்லாம் திரண்டு அங்கே காட்டுப்பள்ளியில் உட்கார்ந்தா நிலவரம் என்ன ஆகுது? எண்ணூர் துறைமுகத்துக்கு, சென்னை துறைமுகத்துக்கு 2-3 நாட்கள் இந்த சரக்கு உந்துகள் லாரிகள் போக முடியாத அளவுக்கு மீனவர்கள் மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்தினார்கள். வந்துட்டா நிலவரம் என்ன ஆகும்? இந்த சென்னை மெரினா கடற்கரைக்கு உல்லாச பேர்வழிகள், கேளிக்கையாளர்கள், கொண்டாடுபவர்கள், கூத்தடிப்பவர்கள், இவர்கள்லாம் இந்த சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் எவனு கடற்கரையிலே பணக்காரங்களே நுழைய முடியலடா, பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான நிலவரம் என்ன ஆகும்? பாண்டிச்சேரியை தடுத்தா என்ன ஆகும்? நாகப்பட்டினத்தை தடுத்தா என்ன ஆகும்? வேளாங்கண்ணியை தடுத்தா என்ன ஆகும்? ராமேஸ்வரம் தீவுக்கு போகிற பாம்பன் பாலத்தில் 10 நிமிடம் மறியல் நடந்தால் என்ன ஆகும்? கன்னியாகுமரியில் மறியல் நடந்தால் என்ன ஆகும்? தூத்துக்குடியில் மறியல் நடந்தால் என்ன ஆகும்? எல்லா முக்கியமான கேந்திரங்களிலும் நமது தாய் தமிழ் இந்த நெய்தல் குடி உறவுகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம திரும்பி அப்படி பார்த்துட்டோம்னா எவனுமே நம்மளை சீன்றதுக்கு ஒருத்தன் கிடையாது, நம்மளை எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் கிடையாது. எல்லா சாதிக்கும் ஒரு சாதி எதிரி, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இன்னொரு சாதி எதிரியாக இருக்குது. இந்த கடற்கரைக்காரனுக்கு எந்த சாதி எதிரி? எந்த ஜாதியுமே நமக்கு எதிரி கிடையாது. ஏன்னா நாம் யாரையும் வந்து குறைத்து நினைக்கிறது கிடையாது, யாருக்கு அஞ்சி பம்மி பதுங்கி கைகட்டி நிற்கிறது கிடையாது. நம்ம உலகம் தனி உலகம், நம்மளை வெல்லுவதற்கு யாரும் கிடையாது. உடல் வலிமையிலையும் சரி, மன வலிமையிலையும் சரி, இந்த தமிழ்நாட்டில் நம்மளை வெல்றதுக்கு யாரும் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், இந்த அரசுகள் தான் நமது எதிரிகள். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இந்த எதிரிகள். மத்திய மாநில அரசுகள் தான் எதிரிகள். அவங்க தான் நம்மளை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் நம்மை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். மாட மாளிகைகளோடு கூட கோபுரங்களோடு செழிப்பாக வாழ்ந்த இந்த இனத்தை வீழ்த்தியது இந்த அரசுகள் தான். திட்டங்கள் பேரில் அரசு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், நீலக்கொடி திட்டம், கடலுக்கு நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், என்ன ஏமாற்றி யாருடைய திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நீங்களாம் வந்து நுழைவைய நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இது என்ன ஒரு கேவலமான ஒரு உலகம். நீங்கள் சட்டத்தை வைத்துலாம் பாதுகாக்கலாம் முடியாது. நான் ஒரு வழக்கறிஞர் தான், நான் உண்மையவே பேசுகிறேன். சட்டம் கூட பணக்காரனுக்கு தான் பயன்படும். நாங்கள்லாம் நடத்தாத சட்ட போராட்டங்கள் கிடையாது. அப்பயே நீதிமன்றத்தில் போய் இந்த தோழர்கள் கைதானாங்க. போயிட்டு ஏதோ வந்து திரைப்படத்தில் பேசுகிற மாதிரி தான் பேசணும். முதல் தலைவர் பிணை மனு தள்ளுபடி தான் ஆச்சு. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்கள் மண்ணில் எங்கள் சொந்த ஊரில் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒன்றாக இருந்தால் நீங்கள் கைது செய்வீங்களா, சிறையில் போடுவீங்களான்னு கேட்டோம். நீதிமன்றம் தள்ளுபடி தான் செய்து போராடி கீராடி வந்து பெரும் போராட்டத்துக்கு பின்னாடி 1 மாதம் கழித்து தான் அவங்கள வெளியவே எடுக்க முடியுது. அப்போ நீதிமன்றங்களில் போய் பெரிய அளவில் நீதி கேட்டலாம். மக்கள் எழுச்சி வரணும், மக்கள் கிளர்ச்சி செய்யணும், மக்கள் போராட்ட களத்திற்கு வரணும், மக்கள் வீதிக்கு வரணும், ஒரு தாய் மக்களாக ஒருங்கிணைந்து நிற்கணும். தமிழ்நாட்டினுடைய கடலோரம் எங்கு பழவேற்காடு தொடங்கி நீரோடி வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு கடற்கரை ஊர்கள் அப்படியே கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் தொடங்கி அப்படியே மேற்கு கடற்கரை வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னா எந்த கொம்பனும் நம்ம அசைக்க முடியாது. 2 நாள் இந்த கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் இந்த உடஞ்சி போன கட்டுமரம், அந்த வலை கிடைச்ச போய் ஐயா எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டு மீனவன்லாம் கடற்கரைக்கு வந்துட்டான்டா,
இந்திய துணைக்கண்டமே ஆடி போய் பார்க்குதுடா. இந்த மீனவர்களுக்கு பழங்குடியினர் பட்டியல் கிடைக்கவில்லை என்றால் உயிரை துச்சமாக மதித்து துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சை கொடுத்து சாவதற்கும் அவர்கள் தயாராகி விட்டார்கள். ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். இனிமேல் இவர்களை அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது. இனிமேல் இவர்களை பிரிக்க முடியாது. இவர்களை சாதியை சொல்லி பிரிக்க முடியாது. இவர்களை சமயத்தை சொல்லி பிரிக்க முடியாது. இவர்களை திமுக காரன், அண்ணா திமுக காரன், இவன் காங்கிரஸ்காரன், பிஜேபி காரன் என்று சொல்லி பிரிக்க முடியாது. இவர்கள் ஒரு தாய் மக்களாக திரண்டு விட்டார்கள். மீனவர் சமுதாயம் என்று திரண்டு விட்டார்கள். தமிழ்நாடு தகிக்கிறது. கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலை முடக்கப்பட்டு விட்டது. எல்லோரும் பதறுகிறார்கள் என்ற நிலை வரும் பொழுது நமக்கு பழங்குடியினர் பட்டியலும் கிடைக்கும், அரசியல் அதிகாரத்தில் இடமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்காகத்தான் மாமேதை, மாபெரும் தலைவன், இந்திய துணைக்கட்டத்தினுடைய தலை சிறந்த தலைவன், உலக தலைவர்களுக்கு நிகரான தலைவன், தத்துவ ஞானி, அறிஞன், போராளி, எல்லாம் ஒரே முகத்திலிருந்து ஒரே தலைவர் சிங்காரவேலர் தான். சிலர் எழுதிட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துருவான். சிலர் மேடையில் பேசிட்டு பேசாமல் போயிடுவான். சிலர் தலைவனாக மட்டும் இருந்துட்டு போயிடுவான். சிறைச்சாலையாக தூக்கி போடுறா. சிறைச்சாலையெல்லாம் எங்களுக்கு துச்சம்டா அப்படின்னு சொல்லிட்டு 8 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர். சிறைச்சாலையை கண்டு அச்சப்படாத மாபெரும் தலைவர் நம்ம தாத்தா, நம்ம முன்னோடி. அப்போ சிங்காரவேலர் வழியில் வந்த நம்ம சமுதாயம் வீழ்ந்து போய்கிட்டு இருக்கு. இரத்த உறவுகள்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு குடிகாரர்கள் உருவாகிவிட்டார்கள். வீடுகளிலெல்லாம் சோகம் இருக்கிறது. அப்படியே வலையை எடுத்துட்டு கடலுக்குள்ள போனோம்னா திரும்பி வரும்போது 100 ரூபாய்க்கு கூட மீன் கிடைக்குதுல்ல. பெரிய வணிக நிறுவனங்கள் அப்படியே எண்ணெய் கழிவு கொட்டி விட்டு போயிடறான், தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுறான். நம்ம வாழ்ந்த கடல், நம்ம அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்ட கடற்கரை, நம்ம சொந்த மண் அகதிகள் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கான். முள்ளிவாய்க்காலில் அந்த 2009 ஈழத்தமிழர்கள் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார்களே, அதை போன்று நவீன முள்ளிவாய்க்கால்களை தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகளில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு அச்சப்பட வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம். வாழ்வது சாவு என்பது ஒரு முறை தான். யாரும் 500 வருஷம் 1000 வருஷம்லாம் வாழ போகிறது கிடையாது. அப்படி நினச்சதுனால தான் சிங்காரவேலர் வரலாற்றில் இடம் பெற்றிருக்காரு. போர்க்களத்திற்கு, போராட்ட களத்திற்கு இந்த சமுதாயம் தயாராக வேண்டும். உண்ணுவது உறங்குவது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. இனப்பெருக்கம் செய்வது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. மனித வாழ்வு மகத்தானது. இந்த மக்களுக்காக போராட வேண்டும். அந்த போராட்டத்தின் வாயிலாக வீழ்ந்து கிடக்கின்ற இந்த தமிழ் சமுதாயம், வீழ்ந்து கிடக்கின்ற இந்த மூத்த குடி, முதற்குடி, இந்த நெய்தல் குடி, இந்த மீனவர் சமுதாயம் எழுந்து நிற்க வேண்டும். நாளை இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நமது மீன்கொடி பறக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.